யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம் நண்பரே. நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த மில்க் திஸ்டில், பால் நெரிஞ்சில்னு சொல்லக்கூடிய சீம பிரம்மத்தண்டு. இந்த தாவரம் ஒரு ஆச்சரியமான தாவரம். அந்நிய நில தாவரமா இருந்தாலும் நம்ம மண்ணில் நல்லா செழித்து வளருது. பன்முகத்தன்மையோட நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தாவரம். நம்ம நாட்டு பிரம்மத்தண்டு கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மத்தண்டுன்னு நம்ம கிராமப்புறங்கள்ல பார்த்துருப்பீங்க. மஞ்சள் நிறத்துல பூக்கள் வரும், அதுல கடுகு மாதிரி விதைகள் இருக்கும். அது நம்ம நாட்டு ரகம். அது நிறைய கண் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் தீர்வளிக்கிறத பார்க்குறோம். ஆனா இது சீம பிரம்மத்தண்டு, பால் நெரிஞ்சில். தமிழ்ல பால் நெரிஞ்சில்னு பேரு. ஆங்கில மருத்துவத்துல, ஹோமியோபதி மருத்துவத்துல இதுக்கு பேர் மில்க் திஸ்டில். இதுல இருந்து பல ஆல்கலாய்டுகளை பிரிச்சு ஆங்கில மருத்துவமும் ஹோமியோபதி மருத்துவமும் நிறைய மருத்துவ குணங்கள், எண்ணற்ற மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கி இருக்கு. இந்த மருத்துவத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கல்லீரல் சம்பந்தமான அத்தனை நோய்களுக்கும் மிக சிறந்த தீர்வா இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு முறையா இருக்கு. உலகம் முழுக்க இந்த மில்க் திஸ்டில் அற்புதமான, நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் எக்கனாமின்னு சொல்றேன், மூலிகை பொருளாதாரம். நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னா இந்த மூலிகை பொருளாதாரத்தை கொண்டு வரலாம். ஒரு நாட்டுக்கு எது எக்கனாமிக்னு பார்த்தா, டூரிசத்தை விட நல்ல எக்கனாமிக் கொடுக்கிறது நம்மளுடைய இந்த தாவரம். இந்த தாவரம் பால் நெரிஞ்சில்னு சொல்லக்கூடிய மில்க் திஸ்டில் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கும், வலி சம்பந்தமான நோய்களுக்கும், முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மிக சிறந்த தீர்வு. இதுல எப்படி மருத்துவத்தை பயன்படுத்துறது? இது சமூலம் முழுக்க, வேர் முழுக்க, வேர் பல்வலிக்கும் தீர்வாயிருக்கு. அதனால இதுல எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் உடைய பாகங்களா தான் இருக்கு. இதோடைய தண்டு அமைப்பு பாத்தீங்கன்னா, இது நீளமான ஒரு புதர் தாவரமா வளருது. இலைகள் அந்த அந்த இலை முழுக்க ஒரு அந்த இலை முழுக்க முள்ளா நிறைஞ்சிருக்கு. அதுல காய் எப்படி வருதுன்னா, வெடிச்சு தன்னுடைய விதை பரவாக்குல ஸ்போர்ஸா வெளியில கொண்டு வருது. ஒரு பாராஷூட் மாதிரி பறந்து போய் தன்னுடைய விதையை பரவலாக்கம் செய்யக்கூடிய தன்மையுடைய தாவரமா இருக்கு. பல தேனீக்கள், இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல கூட தேனீக்கள் தன்னுடைய மகரந்த அணுக்களை எடுத்து, இதை பாருங்க, பக்கத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, இதோ பாருங்க, பாருங்க, இந்த இடத்துல கூட நான் கை காட்டுறேன். அந்த இடத்துல கூட ஒரு பூக்கள்ல தேன் அந்த மகரந்தத்தையும் தனக்கு தேவையான மெழுகையும் இந்த தாவரத்திலிருந்து எடுத்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இந்த தாவரம் இருக்கு. இந்த தாவரத்தினுடைய எதிர்நிலையில இருக்கு. தண்டு பாகம், நீளமான தண்டு பாகம் இருக்கு. மருத்துவ குணம் தண்டிலையும் இருக்கு, இலையில இருக்கு, பூக்கள்ல இருக்கு. ஃப்ளவர் மெடிசன், மலர் மருத்துவத்திற்கு இதுல இருந்து, பூக்கள்ல இருந்து மலர் மருந்துகளையும் தயாரிக்க செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தானா இது எப்படி, இங்க நான் நிக்கிற இடம் ஒரு சாலை ஓரத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு ஒரு புதர் செடி மாதிரி இருக்கு. இதோடைய மருத்துவ குணம் வெளி ஆட்களுக்கு, சாதாரண எளிய மக்களுக்கு இந்த மருத்துவ நிலை இதை பற்றி தெரியாது. ஆய்வாளர்கள் இதை பயன்படுத்திக்க விதமா சொல்றேன். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது லொகேஷன், கூகுள் லொகேஷன் இதுல அனுப்புறோம், பாத்துங்க. இதை பயன்படுத்திங்க. யாருக்குன்னா, ஆய்வாளர்களுக்கு, ரிசர்ச் ஓரியன்டா போறவங்களுக்கு, தாவரவியல் ஆய்வாளர்களுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு தாவரம். இதுல நிறைய ஆல்கலாய்டுகள் இருக்கு, பயன்படுத்திங்க. நன்றி நண்பர்களே. Mm-hmm.